கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தல விசுவாசை கானான் ஜெப வீட்டாரே, இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 14-15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அதாவது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணுவார்? திருப்புவார். உங்களை உங்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து உங்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 3 ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை திட்டவட்டமாக சொல்லுகிறது, உங்கள் சிறையிருப்பு மாறும். சிறையிருப்பு என்றால் லாக். ஆமென். லாக்கை கர்த்தர் திருப்புவார். திருப்புறது சும்மா திருப்ப மாட்டார், திறவுகோல். அல்லேலூயா. லாக்கப்னு சொல்லுவோம்ல, சிறையிருப்புனா லாக்கப். அந்த லாக்கப்பை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? திறவுகோலில் திருப்புவார். திருப்பி உங்களை விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. 2வது அவர் சொல்லுகிறார், உங்கள் தேசத்தில் நாட்டுவேன். அப்படி என்றால் உங்கள் தேசத்தில் குடியிருக்க பண்ணுவேன். உங்கள் தேசத்தில் கர்த்தர் அவர் தாபரிக்க செய்வார். ஆமாம். உங்கள் தேசத்தில் கர்த்தர் அங்கே உங்களை சுதந்திரமாக கொடுத்து உங்களை நடத்துவார். 3வது, உங்கள் தேசத்தில் இனி நீங்கள் பிடுங்கி போடப்படுவதில்லை. நாட்டப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? பிடுங்க முடியாது. யாராலும் இந்த உலகம் உங்களை பிடுங்க முடியாது. உறவுகள் உங்களை பிடுங்க முடியாது. உங்களுக்கு எதிராக வருகிற பிசாசின் கிரியைகள் உங்களை பிடுங்கி எடுக்க முடியாது. வாக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் பிடுங்கி போடப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த 3 விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், உங்களை நடத்துவார். இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்தி உங்களை உயர்த்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. God bless you.